அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி குரான் கூறும் சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 76வது சூறா, அதில் 8, 9, 10வது ஆயத்து, இந்த 3 ஆயத்தில் உள்ளது. அதாவது ஹசன் ஹுசைன் ரலியல்லா சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவுமே அழகிய குணம் உடையவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த ஆயத்து ஒரு சான்று. இந்த 2 பேரும் இருக்கும்போது ஒருத்தவங்க உதவி தேடுறாங்க. மொதல் நாள் ஒரு ஏழை உதவி தேடுறாங்க. பசியாக ஆறுவதுக்காண்டி உதவி தேடும்போது அவங்க தனக்குள்ள உணவை சதக்கா செய்கிறாங்க. 2வது நாள் ஒரு அனாதை அவங்கள்ட்ட அதே மாதிரி உதவி தேடுறாங்க. அவங்க தனக்குள்ள உணவை கொடுக்குறாங்க. 3வது நாள் ஒரு கைதி உணவு கேட்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்காங்க. இதை அல்லாஹ் தஆலா எப்படி பதிவு செய்தான்னு பாருங்கள். இவங்க அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியத்தால் தான் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறையில் அதாவது கைதிக்கும் உணவளிக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதேமாரி சொல்கிறான், அதாவது நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ் திருப்திக்காகத்தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அதாவது யாருக்கு அவங்க உதவி செய்கிறாங்களோ அவங்க அவங்கள்ட்டேருந்து இவங்க பிரதிபலனை எதிர்பார்த்தோ இல்லாட்டி அவங்க இவங்களுக்கு நன்றி கடனாக வேறு எதனும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க உதவி செய்யலையாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அதே மாதிரி இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் இறைவனிடம் இருந்து முகம் கடுகடுத்து சுண்டிவிடக்கூடிய அந்த மறுமை நாளை நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு. இது இந்த குரான் ஆயத்துகள் ஆதாரமாக, அதுக்கடுத்து ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, அப்புறம் தப்சீர் ஆதாரம் இருக்குது. இதை ஹசன் தரத்தில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சஹீங்கிற தரத்தையும் சொல்கிறாங்க. 2யுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எதுக்காண்டி இந்த சம்பவம் சொல்கிறோம் அப்படின்னா, மறுமை நாளைக்கு பயந்து அல்லாட்ட நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவங்களுடைய தர்மம் இருந்துச்சு. சரிங்களா? கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சகோதரி அவங்களுக்கு உதவியை நாடி வந்திருக்காங்க. அல்லாவுக்காக அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும், மருத்துவம் சார்ந்த உதவி. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் உதவ விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அல்லாஹ் இதனுடைய பிரதிபலனாக நாளைக்கு உங்களுக்கு சொர்க்கத்தையே கூலியாக தரலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழலையே தாரானா. சரிங்களா? அந்த நிழலை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.